சேலத்தில் அதிமுகவின் கொண்டலாம்பட்டி பகுதிச் செயலாளர் சண்முகம் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தனது டூ வீலரில் சென்று கொண்டிருந்த சண்முகத்தை தாத்தகாப்பட்டியில் வைத்து வழிமறித்த கும்பல் ஒன்று அவரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் திரண்ட சண்முகத்தின் ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படவே அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீட்டை மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டதாகவும் ஆனால் அரசியல்வாதிகள்தான் ஏற்க மறுப்பதாகவும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். திருவொற்றியூரில் பேசிய அவர், நீட்டால் தான் அரசு பள்ளியில் படித்த ஏழை மாணவர்களால் கூட மருத்துவம் படிக்க முடிவதாக தெரிவித்தார். நீட்டிற்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு அவ்வளவா கிடைக்கல. அதே மாதிரி அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம தனியார் பள்ளிகளில் +1 படிக்காம +2 மார்க் அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காக பயிற்சி கொடுத்து அதில் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் நாமக்கல் போன்ற இடங்களில் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் தேர்வானார்கள். ஆனால் இன்று நீட்டில் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் முதற்கொண்டு எல்லா மாவட்டங்களிலும் அதிகமாக மாணவிகள் தேர்வாகிறார்கள். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான திமுக மாணவர் அணி போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி, திராவிட இயக்கமும் கம்யூனல் ஜிஓவும் வந்த பிறகுதான் பல பேர் டாக்டராக முடிந்தது என்று கூறினார். மேலும் இப்போது ஊரில் எல்லோரும் பட்டம் படிக்கிறார்கள், நாய் கூட BA பட்டம் வாங்கும் நிலை வந்திருக்கிறது என்றார். இந்த வளர்ச்சிக்கு திராவிட இயக்கம் போட்ட பிச்சைதான் காரணம் என்று தெரிவித்தார். ஒரு வக்கீல் எழிலன் BE BL இதெல்லாம் எங்களுக்கு கூட பெருமையால் கோத்தர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது. இப்போ நாய் கூட BA வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். நீட் தேர்வை ரத்து செய்ய மறுப்பதாக கூறி மத்திய அரசை கண்டித்தோம். தமிழ்நாட்டின் நீட் தேர்வு விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தியும் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நீட் தேர்வுக்கு எதிராக பேசி வரும் நிலையில் நடிகர் விஜய் தாமாக முன்வந்து தமிழ்நாடு அரசின் தீர்மானத்தை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த நீட் தேர்வை பற்றி இன்று நேற்று அல்ல, தொடர்ந்து என்றைக்கு இதை அறிமுகப்படுத்தினார்களோ அன்றையிலிருந்து எதிர்க்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற வரை இது தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையவில்லை. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் C. அன்புமணியை ஆதரித்து கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸின் மகள் சங்கமித்ரா நல்லாத்தூர், சிறுவாலை பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆளும் கட்சியினர் மக்களை அடைத்து வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்தார். வேறு கட்சி ஆட்கள்லாம் இந்த மாதிரி அவங்களெல்லாம் தனியாக கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்றாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல, விடமாட்டுறாங்க வெளியில். மக்கள் கிட்ட வந்தாலே நீங்கள் போங்கன்னு மிரட்டி வச்சுருக்காங்க, பயந்து போகிறாங்க. என்ன ஒரு சந்தோஷம்னா அந்தளவுக்கு பயம் இருக்குது. இவங்க என்னடா ஒரு வேளை ஜெயிச்சுட்டு போகிறாங்களோ, நம்ம ஜெயிக்க மாட்டோமோ, நம்ம தோற்றுருவோமோட்டு அந்த பயத்தை கொடுக்குறதே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நான் வரேன்ட்டுலாம் போய் இதெல்லாம் பண்ணுறமே எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, அதை மீறி நாங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் மக்களை சந்தித்து அவங்கள நாங்கள் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக கேட்போம். மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கு புரிய வைப்போம். இது எது உண்மை, எது நல்லது, நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக புரிய வைப்போம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேர்தல் அலுவலர்கள் சரியாக செயல்படவில்லை என்று பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் K. பாலு புகார் கூறினார். திமுகவினர் கொடுக்கும் பரிசு பொருட்களை பாமகவினர் பறிமுதல் செய்து வைத்திருந்த கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக அவர் குற்றம் சாட்டினார். கட்டுப்பாட்டை மீறி இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்தபோது அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று வாக்காளர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவருடைய பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று அச்சுறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் நேற்று 2 காவல் நிலையங்கள் புகார் கொடுத்து அதில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பல முறை இதுவரையில் நாங்கள் கொடுத்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவில்லை,
உங்கள் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறோம். கரூர் மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்திற்கான துணைத் தேர்வில் நெரூர் பகுதியைச் சேர்ந்த மாணவருக்கு பதிலாக மற்றொரு சிறுவன் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வெழுதியது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிக்கல்வி அதிகாரிகள் சிறுவனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு காட்டுப்பள்ளி இடையே கடல் சீற்றம் காரணமாக சாலையில் கடல் நீருடன் மணல் சேர்ந்து காணப்படுகிறது. மணல் திட்டுகள் காரணமாக இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் காட்டுப்பள்ளி பகுதியில் இருந்து அத்திப்பட்டு, மீஞ்சூர், காட்டூர், வஞ்சிவாக்கம், திருப்பாலைவனம் வழியாக பழவேற்காட்டிற்கு சுமார் 40 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களில் செயல்பட்டு வந்த பானிபூரி கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரசாயனம் கலக்கப்பட்ட காலிஃபிளவர், மசாலா, பன்னீர் உள்ளிட்டவற்றை கீழே கொட்டி அழித்தார். உரிமம் இல்லாமலும் சுகாதாரமின்றியும் பானிபூரி விற்ற இளைஞர்களை எச்சரித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தார். சொல்லிட்டு போய்க்க நான் பல கலர் சேர்க்காதீங்க. ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கு. என்ன ரெட் உங்க ஆள் ரெட் சில்லி சேர்க்க சொன்னது உங்களை? டஸ்ட்பின் எங்க இருக்கு? போடலாமான்னு தெரியல. அன்றைக்கி கேட்டால் போடக்கூடாது. எங்கே வச்சுருக்கீங்க? அவ்வளோதான் த்ரோ பண்ணுது. அவ்வளோதான் த்ரோ பண்ணிடுங்க. த்ரோ பண்ணிடுங்க. தப்பு நீங்கள் த்ரோ பண்ணிவிட்டு போட அது லைசன்ஸ் வாங்கிட்டு